குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். when two compounds react if their ions are interchanged then the reaction is called double displacement reaction. அதாவது என்னென்னா இப்போ வந்து ரெண்டு காம்பவுண்ட் வந்து ரியாக்ட் ஆகி இப்போ ரெண்டு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். the ion of one compound is replaced by the ion of another compound. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயான் வந்து என்னென்னா இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயானை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அயான்ஸ் ஆஃப் ஐடென்டிக்கல் சார்ஜஸ் ஆர் ஒன்லி இன்டர்சேஞ்சு. அதாவது என்னென்னா இப்போ வந்து காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்ஜஸ் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் இப்போ வந்து என்னென்னா அதாவது அயான்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு that is a cation can be replaced by other cations. அதாவது என்னென்னா கேட்டையான் அதாவது ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையான் வந்து இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையானை மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்டு மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன். அதாவது என்னென்னா இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஸ்கெமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இஸ் given below. அதாவது என்னென்னா இப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து அதாவது என்னென்னா ஈக்குவேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏபி அப்படின்ற காம்பவுண்டு ப்ளஸ் சிடி அப்படின்ற காம்பவுண்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ வந்து என்னென்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏடி ப்ளஸ் சிபி. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா டூ காம்பவுண்ட்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டூ காம்பவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து என்னென்னா இன்டர்சேஞ்ச் ஆகுது. இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா அதாவது டூ காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயான் வந்து இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அயானை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இப்போ வந்து அயான்ஸ் வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து சார்ஜஸ் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் அயான்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டையான் வந்து என்னென்னா அதாவது என்னென்னா இப்போ ஒரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையான் வந்து இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கேட்டையானை மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா மெட்டாதிசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன் எ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எய்தர் one of the products must be either a precipitate or water. அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து இப்போ வந்து என்னென்னா அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனில் வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா precipitate இல்லாட்டி வந்து வாட்டராக வந்து இருக்கும். பை திஸ் வே தேர் ஆர் மேஜர் கிளாஸஸ் ஆஃப் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். தே ஆர் precipitation reactions, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் வந்து டூ டைப்ஸில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா precipitation reaction, neutralization reaction. First, precipitation reaction. When aqueous solution of two compounds are mixed, if they react to form an insoluble compound and a soluble compound, then it is called precipitation reaction. அதாவது என்னென்னா precipitation reaction அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா டூ காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அக்யூசஸ் சொல்யூஷனை வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ள இப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து இன்சாலிபிள் காம்பவுண்டாக இருக்குது, இன்னொரு ப்ராடக்ட் வந்து என்னென்னா சாலிபிள் காம்பவுண்டாக இருக்குது. இப்போ இந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா precipitation reaction அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிகாஸ் த இன்சாலிபிள் காம்பவுண்ட் formed as one of the product is a precipitate and hence the reaction is so called. அதாவது இந்த ரியாக்ஷனில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து இன்சாலிபிளாக இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா precipitation reaction அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது என்னென்னா precipitation reaction அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டூ காம்பவுண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அக்யூசஸ் சொல்யூஷனை வந்து ரியாக்ட் பண்ணக்குள்ள இப்போ வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இன்சாலிபிள் காம்பவுண்டாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து சாலிபிள் காம்பவுண்டாக வந்து இருக்கும். அதனால் வந்து இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா precipitation reaction அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். When the clear aqueous solutions of potassium iodide and lead 2 nitrate are mixed, a double displacement reaction takes place between them. அதாவது என்னென்னா இப்போ வந்து பொட்டாசியம் அயோடைடு நெக்ஸ்ட் வந்து lead 2 nitrate வந்து அக்யூசஸ் சொல்யூஷனாக வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ளே இப்போ வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுடைய ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா BbNO3 twice. அதாவது என்னென்னா lead nitrate அதாவது lead 2 nitrate plus 2Ki அதாவது பொட்டாசியம் அயோடைடு gives BbI2 அதாவது lead 2 iodide plus 2KNO3 potassium nitrate. Potassium and lead displace or replace one other and form a yellow precipitate of lead 2 iodide. அதாவது பொட்டாசியம் வந்து என்னென்னா லெட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா yellow precipitate lead 2 iodide வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது.
Next, neutralization reactions. In your lower classes, you have learnt the reaction between an acid and a base. It is another type of displacement reaction in which the acid react with the base to form a salt and water. It is called neutralization reaction as both acid and base neutralize each other. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுடைய இன்னொரு டைப் வந்து என்னென்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகி சால்ட் அண்ட் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ வந்து இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் எ டைப்பிக்கல் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். அதாவது என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைடு நெக்ஸ்ட் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹியர் சோடியம் ரீப்ளேசஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்மிங் சோடியம் குளோரைடு எ நியூட்ரல் சால்யுபிள் சால்ட். அதாவது என்னென்னா சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்கக்கூடிய சோடியம் நெக்ஸ்ட்டு வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா NaCl அதாவது சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ வந்து இங்கே ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா NaOH ப்ளஸ் HCl gives NaCl ப்ளஸ் H2O. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் gives சோடியம் குளோரைடு ப்ளஸ் வாட்டர். நெக்ஸ்ட்டு சிமிலர்லி வென் அமோனியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட் இட் ஃபார்ம்ஸ் அமோனியம் நைட்ரேட் அண்டு வாட்டர். அதாவது என்னென்னா இப்போ வந்து இதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து என்னென்னா நைட்ரிக் ஆசிட்டோட ரியாக்ட் ஆகி அமோனியம் நைட்ரேட்டு ப்ளஸ் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. HNO3 ப்ளஸ் NH4OH gives NH4NO3 ப்ளஸ் H2O. அதாவது என்னென்னா HNO3 அப்படிங்கிறது என்னென்னா நைட்ரிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு NH4OH அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு gives NH4NO3 அப்படிங்கிறது என்னென்னா அமோனியம் நைட்ரேட்டு. H2O வந்து என்னென்னா வாட்டர். Next, combustion reactions. A combustion reaction is one in which the reactant rapidly combines with the oxygen to form one or more oxides and energy heat. அதாவது என்னென்னா combustion reactionல வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு reactants வந்து என்னென்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி இப்போ வந்து என்னென்னா நிறைய ஆக்சைட்ஸு ப்ளஸ் ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இன் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் மஸ்ட் பி ஆக்சிஜன். அதாவது என்னென்னா கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து ஒரு ரியாக்டன் வந்து என்னென்னா கம்பல்சரி ஆக்சிஜனாக இருக்கும். கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் மேஜர்லி used as heat energy sources in many of our day to day activities. அதாவது கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து இப்போ வந்து என்னென்னா ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து என்னென்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து என்னென்னா கம்பஷன் ரியாக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. For instance, we use LPG gas for domestic cooking purposes. இப்போ வந்து என்னென்னா LPG gas வந்து என்னென்னா குக்கிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். We get heat and flame from LPG gas by its combustion reaction of its constituent gases. அதாவது LPG கேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய constituent gases வந்து கம்பஷன் ஆகி இப்போ வந்து குக்கிங் பர்பஸ்க்கு தேவையான ஹீட் அண்ட் ஃப்ளேம் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு LPG is a mixture of hydrocarbon gases like propane, butane, propylene, etc. அதாவது LPGயில் வந்து என்னென்ன ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரொப்பேன், பியூட்டேன், ப்ரொப்பலின். ஆல் தீஸ் ஹைட்ரோகார்பன்ஸ் பேர்ன் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இப்போ வந்து என்னென்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எல்லாம் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட்டு வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. C3H8 அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொப்பேன் ப்ளஸ் 5 அதாவது 5 மாலிகுல்ஸ் ஆக்சிஜன் gives 3 மாலிகுல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் 4 மாலிகுல்ஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட். Since heat is evolved, it is an exothermic reaction. அதாவது என்னென்னா கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா கம்பஷன் ரியாக்ஷன் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு as oxygen is added, it is also an oxidation. இப்போ வந்து கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து என்னென்னு சொல்லணும்னா கம்பஷன் ரியாக்ஷனை வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸோ கம்பஷன் மே பி கால்ட் as an எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். இப்போ வந்து நம்ம வந்து கம்பஷன் ரியாக்ஷனை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இஃப் எ ஃப்ளேம் இஸ் ஃபார்ம்டு தென் இட் இஸ் கால்டு பேர்னிங். அதாவது என்னென்னா பேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ளேம் வந்து ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேர்னிங். Many thousands of reactions fall under these 5 categories and further you will learn in detail about these reactions in your higher classes. அதாவது என்னென்னா இது மாதிரி வந்து 1000 reactions வந்து என்னென்னா இந்த 5 categoriesல தான் இருக்கும். சரிங்களா? அதாவது என்னென்னா 5 categories வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ரியாக்ஷன் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து combination reaction, next decomposition reaction,
நெக்ஸ்ட்டு சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்டு கம்பஷன் ரியாக்ஷன். அதாவது இது மாதிரி 1000 ரியாக்ஷன் வந்து என்னென்னா இந்த 5 கேட்டகரிஸில் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.